தமிழகத்தில் சமீபத்தில் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. இந்த சூழலில் விஜய் அவர்கள் தனிப்பெரும் கட்சியாக களமிறங்கியிருந்தார். அதில் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, விஜய் அவர்கள் செய்த அந்த ஒரு தவறு தான் இந்த இழுபறிக்கு காரணம். 108 எம்எல்ஏக்கள் இருந்தும் முதல்வராக முடியாத நிலையில் எதற்காக அவர் சிக்கி தவிக்கிறாரு, அப்படி என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஆட்சி அமைக்கக்கூடிய முயற்சியில் தாவேக தலைவர் விஜய் எடுத்த அரசியல் அணுகுமுறையே தற்போது சிக்கலாக மாறியிருக்கக்கூடிய நிலையில் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆட்சி அமைக்கக்கூடிய முயற்சியில் தாவேக தலைவர் விஜய் எடுத்திருக்கக்கூடிய அரசியல் அணுகுமுறையே இப்போ அவருக்கு சிக்கலாக மாறி இருக்குது. அரசியல் வட்டாரங்களிலேயே இது விவாதமாக கூட எழுந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். தமிழக அரசியல் தேர்தல் முடிவுகளுக்கு பின்னாடி பரபரப்பு குறையாத சூழல் நிலவி வந்துக்கிட்டே தான் இருக்குது. 108 எம்எல்ஏக்களோட தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய் இன்னும் ஆட்சி அமைக்க அழைப்பு பெறாதது அரசியல் வட்டாரங்களில் பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. தகவல் படி ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரிய விதமே தற்போதைய சிக்கலுக்கு காரணமாக இருக்கலாம்னு அரசியல் நோக்கர்கள் சொல்லி வராங்க. குறிப்பாக தாவேகா தனிப்பெரும் கட்சியாக இருந்த போதும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களினுடைய ஆதரவை இணைத்து கூட்டணி என்ற வகையில் அணுகியிருப்பது அரசியல் கணக்கை சிக்கலாக்கி இருக்கிறதாக சொல்லப்படுது. அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல விஜய் தனது கட்சியின் எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதங்களை மட்டுமே ஆளுநரிடம் சமர்ப்பித்து தனிப்பெரும் கட்சியாக உரிமை கோரியிருக்கலாம் அப்படின்றது தான். அதன் பின்னர் கூட்டணி ஆதரவை தனியே நிரூபிக்கும் வாய்ப்பும் இருந்திருக்கும் அப்படின்னு அவர்கள் சுட்டி காட்டியிருக்காங்க. இதனால் ஆரம்பகட்ட அரசியல் நகர்வில் ஏற்பட்ட தெளிவின்மை தற்போது ஆட்சி அமைக்கும் செயல்முறையில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதாக சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் மட்டும் இல்லாமல் விசிக, சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட கட்சிகளுடன் முழுமையான பேச்சுவார்த்தை நடத்தி ஒருங்கிணைந்த ஆதரவை பெற்ற பிறகே கூட்டணி அறிவிப்பு வெளியிட்டிருக்கணும் அப்படின்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கு. அதன் பின்னாடி அனைத்து கட்சிகளின் ஆதரவு கடிதங்களும் ஒரே நேரத்தில் ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தால் நிலைமை வேறுபட்டிருக்கலாம் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுறாங்க. தற்போது பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கையை உறுதி செய்வதற்காக தாவேக தரப்பு தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருது. ஆனால் ஆளுநர் தரப்பில் தெளிவான முடிவு வெளியாகாததால் தமிழக அரசியலில் அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. ஆக மொத்தத்தில் இவர் ஒன்று தனியாக போயிருந்திருக்கணும், இல்லை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா இணைச்சு அவர் போயிருந்திருக்கணும் அப்படின்னு தான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோருமே பேசி வந்துட்டுருக்காங்க. ஆனால் அவர் என்ன நோக்கத்தில் கொடுத்தாரு அப்படின்றது தெரியலை. இருந்தாலும் இப்போ வரைக்குமே இப்போது அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு பதவியேற்கிறதுக்கான ஒரு எதுவுமே இன்னும் நடக்கலை. ஆக மொத்தத்தில் தேர்தல் முடிஞ்சாலும் கூட இன்னமுமே நிறைய பார்த்தீங்கன்னா சிக்கலோட அடுத்தடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்போடு இன்னும் நிறைய விஷயங்கள் மெதுவாக நகர்ந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கவலையாகவே இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பற்றி? அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருக்கிறது சரிதானா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.